முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு பட்ஜெட்டில் ரூ குறியீட்டை பயன்படுத்தியதன் பின்னணியை விளக்கியுள்ளார். மொழிக் கொள்கையில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதற்கான அடையாளமாகவே இதை மாற்றியதாக அவர் கூறினார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தமிழை பிடிக்காத சிலர் இதை அரசியல் செய்ய முயன்றனர். ஆனால் மத்திய அரசே பல சந்தர்ப்பங்களில் ரூ குறியீட்டை பயன்படுத்தியுள்ளது என்றார். மேலும் 100 நாள் வேலை ஊதிய திட்டம், பேரிடர் நிதி, பள்ளிக்கல்வி நிதி உள்ளிட்ட 100 கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைத்திருந்தேன். ஆனால் அதை பற்றி பேசாமல் ரூ குறியீட்டிற்கு மட்டுமே பதிலளிக்கின்றனர் என்று தெரிவித்தார். தமிழக பட்ஜெட்டில் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர், இந்த பட்ஜெட்டை சமூக வலைதளங்கள் மற்றும் நிதி நிபுணர்கள் பாராட்டி வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக ஊர்காவல் படையில் திருநர் மக்களை சேர்ப்பதற்கான முடிவு பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் கடன் நிலை கட்டுக்குள் இருப்பதாக சமீபத்திய பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளதாக கூறிய அவர், மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்கிறது. கடந்த ஆண்டுகளில் கடன் வளர்ச்சி அதிகரித்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 93% குறைந்துள்ளது என்றார். அனைத்து திட்டங்களையும் உடனடியாக செயல்படுத்த அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவதே தனது இலக்காக இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார்.